வாங்க இன்னைக்கே ஒருத்தரோட கதைய பத்தி பார்க்கலாம். அவரோட பேரு அர்ஜுன். கரண் கூட ஒரு பெரிய ஆடம்பரமா பார்க்கப்படுற ஒரு கிராமத்துல ஆரம்பிச்ச ஒரு பயணம் இது. கனவு காண்றதே ஒரு ஆபத்தான விஷயம்னு நினைச்ச ஒரு சூழல்ல இருந்து அவன் எப்படி எல்லாத்தையும் உருவாக்குனா? வாங்க இந்த கதைக்குள்ள ஆழமா போலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு கிராமம், அங்க கரண்டே கிடையாது, அடிப்படை வசதிகள் கூட இல்ல, முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இதுதான் அர்ஜுனோட உலகம். ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய போராட்டமா தான் இருந்துச்சு. அவனுக்கு சப்போர்ட் பண்ணவோ உதவி செய்யவோ யாரும் இல்ல. பின்னாடி பெரிய குடும்பமோ இல்ல செல்லாக்குள்ள ஆள்களோட தொடர்போ எதுவுமே கிடையாது. இந்த நீண்ட பயணத்துல அவன் தனியாள் தான். அவனோட ஸ்டார்டிங் பாயிண்டே மத்தவங்கள விட ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருந்துச்சு. ஒருவேளை அவன் தோத்து போனா தாங்கி பிடிக்கிறதுக்கு அவனுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு வலையும் இல்ல. ஆனா அவங்கிட்ட ஒன்னே ஒன்னு மட்டும் இருந்துச்சு. அது பசி. சாப்பாட்டுக்கான பசி இல்ல, ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும், ஜெயிக்கணுங்கிற ஒரு தீராத தாகம். அந்த ஒரு விஷயம்தான் அவனோட முழு பயணத்தையும் ஓட வச்சது. சரி, இப்போ கதையோட முதல் அத்தியாயத்துக்குள்ள போலாம். அதுதான் போராட்டம். பாருங்க, இந்த உலகம் உங்க சூழ்நிலைய பார்த்து உங்கள மதிக்காது. நீங்க என்ன செஞ்சீங்க, என்ன சாதிச்சீங்கங்கிறத பார்த்து தான் மதிக்கும். இங்கதான் அர்ஜுனோட முதல் பெரிய யுத்தமே தொடங்குது. அவனோட ஒவ்வொரு நாளும் அவமானத்தால தான் நிறைஞ்சிருந்துச்சு. அவங்க அப்பா ஒரு தினக்கூலி, அதனால சில நாள் வீட்ல சாப்பாடே இருக்காது, பட்டினிதான். ஸ்கூல்ல பார்த்தா அவனோட கிழிஞ்சு போன ஷூவையும் பழைய பேக்கையும் வச்சு எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. நீ எல்லாம் வாழ்க்கையில ஒண்ணுக்குமே ஆக மாட்ட அப்படிங்கிற வார்த்தைகள் அவனை விடாம துரத்திக்கிட்டே இருந்துச்சு. இந்த ஒரு சம்பவம் தான் அவனோட வாழ்க்கையவே மாத்துச்சு. கிளாஸ்ல டீச்சர் ஒவ்வொருத்தர்கிட்டயும் நீ என்னவாக போறேன்னு கேட்டாங்க. எல்லாரும் டாக்டர், இன்ஜினியர்னு சொல்லிட்டு இருந்தப்போ அர்ஜுன் சொன்னா, நான் ஜெயிக்கணும். அவ்வளோதான். மொத்த கிளாஸும் அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த உலகம் அவனை நம்ப தயாரா இல்லைன்னு அன்னைக்கு அவனுக்கு நல்லாவே புரிஞ்சுது. இதுதான் அந்த டேர்னிங் பாயிண்ட். எல்லாரும் சிரிச்சப்போ அவ அத அவமானமா பார்க்கல, பதிலா அத தனக்குள்ள ஒரு பெரிய சக்தியா மாத்திக்கிட்டான். அந்த ஒரு நொடியில அவமானங்கிறது ஒரு முடிவா மாறுச்சு. இப்ப கதையோட இரண்டாவது கட்டம், முடிவு. அதாவது தோல்விங்கிறது வெற்றியோட எதிர்ப்பதம் இல்ல, அது ஒரு ட்ரெய்னிங் கிரவுண்ட் மாதிரி. அவனோட லட்சியம் எப்படி ஒரு அசைக்க முடியாத ஒழுக்கமா மாறுச்சுன்னு இப்ப பாக்கலாம். இந்த ஒப்பீடு ரொம்ப அழகா அவனோட தியாகத்தை சொல்லுது. மத்த பசங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தப்போ இவன் அதிகாலை 4 மணிக்கு எந்திரிச்சு தெருவிளக்கு வெளிச்சத்துல படிப்பான். மத்தவங்க சூழ்நிலைய குறை சொல்லிட்டு இருந்தப்போ இவன் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். மத்தவங்க சும்மா போன ஸ்க்ரோல் பண்ணி நேரத்தை வீணடிச்சப்போ இவன் புதுசு புதுசா திறமைகளை கத்துக்கிட்டான். எவ்ளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் வெற்றி உடனே வந்துடல. அவன் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனான். ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணினா அதுவும் கிடைக்கல. சுத்தி இருந்தவங்க எல்லாரும் இவன்லாம் அவ்ளோ புத்திசாலி இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒவ்வொரு நிராகரிப்பும் அவனுக்குள்ள இருந்த அந்த ஜெயிக்கணுங்கிற நெருப்ப இன்னும் அதிகமா தான் ஆக்குச்சு. இப்பதான் அவனோட பயணத்துல ரொம்பவே கஷ்டமான ஒரு கட்டம் வருது. அவனை உடைச்சு போடுற அளவுக்கு பிரச்சனைகள் வருது. ஏன்னா வறுமையே நாம ஏத்துக்காத வரைக்கும் அது நிரந்தரமானது கிடையாது. அவனுக்கு 19 வயசு இருக்கும்போது திடீர்னு அவங்க அப்பாக்கு உடம்பு ரொம்ப முடியாம போயிடுச்சு. மெடிக்கல் பில்ஸ் மலை மாதிரி குவிய ஆரம்பிச்சுது. ஒரு பக்கம் குடும்பத்தோட பாரம், இன்னொரு பக்கம் தன்னோட கனவுகளோட அழுத்தம். இது ரெண்டுக்கும் நடுவுல மாட்டி அவன் கிட்டத்தட்ட உடஞ்சே போயிட்டான். இதுதான் அவனோட வாழ்க்கையில அவன் சந்திச்ச இருண்ட தருணம். அவனோட கடைசி நம்பிக்கையும் போயிடுச்சு. அவனுக்கே அவன் மேல சந்தேகம் வந்துருச்சு. ஒருவேளை அவங்க எல்லாரும் சொன்னது சரிதானோ, நான் பெரிய விஷயங்களுக்காக பொறக்கலையோன்னு தனக்கு தானே பேசிக்கிட்டான். அவன் முழுசா உடைஞ்சு வாழ்க்கையோட விளிம்புல நின்னிட்டு இருந்தப்போ அவங்க அம்மா சொன்ன வார்த்தைகள் ஒரு தீப்பொறி மாதிரி வந்து விழுந்துச்சு. மகனே, வறுமைய நாம ஏத்துக்காத வரைக்கும் அது நிரந்தரம் இல்லடா. அந்த ஒரு வாக்கியம் அவனோட மன உறுதிய மறுபடியும் பத்த வச்சுது. அந்த ஒரு வார்த்தைக்கு அப்புறம் அவ சும்மா கனவு கண்டுட்டு இருக்கல, நேரடியா செயல்ல இறங்கினா. அவனோட முயற்சியை இரட்டிப்பாக்கனா. கோடிங் கத்துக்கிட்டான். சின்ன சின்ன ஃப்ரீலான்ஸ் வேலைகள் செஞ்சு பணத்தை சேமிச்சான். அந்த பணத்தை வச்சு மறுபடியும் தன்னை மேம்படுத்திக்கிறதுக்காக கோர்ஸ்கள்ல முதலீடு செஞ்சான். முக்கியமா மோட்டிவேஷனுக்காக காத்திருக்காம ஒழுக்கத்தை ஒரு பழக்கமா மாத்திக்கிட்டான். இப்ப கதை ஒரு முக்கியமான திருப்பு முனைக்கு வருது. ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வெற்றிங்கிறது பல நாள் கடின உழைப்போட ஒரு விளைவுதான். ஓவர் நைட் சக்சஸ்ன்னு சொல்றதெல்லாம் ஒரு கட்டுக்கதை. அதை இந்த டைம் லைன் அழகா உடைக்குது. முதல்ல அவன் ஒரு சின்ன ப்ராடக்ட் செஞ்சான், யாருமே அதை கண்டுக்கல. அதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தினான், அப்பவும் எந்த ஒரு மாற்றமும் இல்ல. மறுபடியும் அதே செஞ்சான். பல மாதங்கள் கழிச்சு ஒரு இன்ஃப்ளூயன்சர் அதை பத்தி ஷேர் பண்ணாரு. அதுதான் அந்த ஒரு தீப்பொறி. அவன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் மொத்த காட்சியுமே மாறிடுச்சு.
அன்னிக்கு அவனை பார்த்து சிரிச்சாங்க இல்லையா, அதே ஆளுங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ ஜெயிப்பேனே எங்களுக்கு அப்பவே தெரியும்னு சொன்னாங்க. இதுதான் வெற்றிய சுத்தி இருக்கிற ஒரு பெரிய முரண்பாடு. இதிலிருந்து நாம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். உண்மையான வெற்றிங்கிறது கடல்ல மிதக்கிற பனிப்பாறையோட நுனி மாதிரிதான். மக்கள் வெளிய பாக்குற அந்த கொண்டாட்டங்களுக்கு கீழே யாருக்குமே தெரியாத தனிமையான போராட்டங்களும் தியாகங்களும் வலிகளும் மறைஞ்சிருக்கு. சரி, அர்ஜுனோட கதையில இருந்து நாம எல்லாரும் நம்ம வாழ்க்கைக்கு கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். அர்ஜுனோட கதை நமக்கு சொல்ற முக்கியமான பாடங்கள் இதெல்லாம் தான். உங்க இப்போதைய சூழ்நிலை தற்காலிகமானதுதான், நிரந்தரம் இல்ல. மோட்டிவேஷனுக்காக காத்திருக்காதீங்க. அர்ஜுன மாதிரி ஒழுக்கத்தை உருவாக்குங்க. சாக்குப்போக்கு சொல்றத விட்டுட்டு திறமைகளை வளர்த்துக்கோங்க. வலி கொஞ்ச நாள்ல போயிடும், ஆனா கைவிட்டா அது நிரந்தரம். கடைசியா, ரொம்ப முக்கியமா, இந்த உலகம் உங்களை நம்புறதுக்கு முன்னாடி நீங்க உங்களை 100% நம்பணும். இறுதியா உன்னை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாதாரணமான ஒருத்தருக்கும் அசாதாரணமான ஒருத்தருக்கும் இருக்கிற வித்தியாசம் அவங்க கிட்ட இருக்கிற திறமை கிடையாது, அது அவங்களோட விடாமுயற்சி மட்டும்தான். இப்போ இந்த கேள்வி உங்களுக்காக தான். ஒருவேளை நீங்க வாழ்க்கையில பின்தங்கி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? சந்தோஷப்படுங்க. ஏன்னா உங்களுக்காக ஒரு சக்தி வாய்ந்த கதை இப்போதான் எழுதப்பட்டுட்டு இருக்கு. உங்க போராட்டங்கள்லாம் ஒரு தடை இல்ல, அதுதான் உங்க மகத்தான கதையோட முதல் அத்தியாயம். ஒரு நாள் இந்த உலகம் உங்களை அதிர்ஷ்டசாலின்னு கூப்பிடும். ஆனா அந்த அதிர்ஷ்டம் நீங்க கைவிடாம உழைச்ச எண்ணற்ற இரவுகள்ல உருவானதுன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சொல்லுங்க, நீங்க என்ன கதை எழுத போறீங்க?